ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜாய்ஃபுல் கெசீட்டா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்ட்ராபெரி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபார்முக்கு போய் நிறைய ஸ்ட்ராபெரிஸ் பறிச்சிட்டு வந்தோம். ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ் வச்சு தான் நம்ம இப்போது ஸ்ட்ராபெரி கேக் பண்ண போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு 350 கிராம்ஸ் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் பாதி 1 கப் அளவுக்கு நான் கட் பண்ண ஸ்ட்ராபெரிஸை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத் பியூரியாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு பாயில்டு கூல்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஸ்ட்ராபெரி மில்க் தயாராகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கேக் மிக்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 கப், அரை கப், 1.5 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட். இது எல்லாத்தையும் நல்லா சிஃப்ட் பண்ணி நல்லா ஜலிச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ கேக் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 125 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ண போகிறோம். பட்டர் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மறுபடியும் பீட் பண்ண போகிறோம். ஸோ இது எந்த அளவுக்கு நீங்கள் விஸ்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் நல்லா இதை விஸ்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் 1.5 கப் அளவுக்கு கேஸ்டர் சுகர் இல்லை பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம வச்சுருக்க ஸ்ட்ராபெரி மில்கை கொஞ்சமாக ஆட் பண்ணி மறுபடியும் பீட் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி மறுபடியும் பீட் பண்ண போகிறோம். ஸோ இதே போல் நம்ம ஸ்ட்ராபெரி மில்க்கையும் இந்த கேக் மிக்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்ட்ராபெரி மில்கை 1.5 கப் அளவுக்கு இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற ஸ்ட்ராபெரி மில்கை நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் 1 கப் அளவுக்கு சாப்டு ஸ்ட்ராபெரிஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது ஒரு கேக் பேனில் நல்லா பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சிடணும். அந்த பேனில் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணி அந்த பட்டர் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். இது எதுக்குன்னா நம்ம கேக் பண்ணும்போது கேக் இந்த பேனில் ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே பேட்டர் பேனில் ஆட் பண்ணும்போது 1/4 பேனோட 1/4 அளவுக்கு தான் நீங்கள் பேட்டர் ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே வந்ததுன்னா நீங்கள் வேறு கேக் பேன் எடுக்கணும். இப்போ நம்ம கேக் பேனை ஓவனில் வச்சு ஹீட் பண்ணலாம். நம்மளோட கேக் இப்போது ரெடி ஆகிடுச்சு.
இதை நம்ம இப்போ வெளியே எடுத்து பார்க்கலாம். கேக் எப்போவுமே வெளியே எடுத்து இந்த மாதிரி ஒயர் ரேக்கில் வச்சு கொஞ்ச நேரம் இதை ஆற விடணும். கேக்குக்கு தேவையான பட்டர் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலில் 100 grams பட்டர் எடுத்துக்கலாம். அதை இப்போ நல்லா பீட் பண்ண போகிறோம். பட்டர் பீட் பண்ணதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் சுகர் ஆட் பண்ணி மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1/2 கப் அளவுக்கு ஸ்ட்ராபெரி மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பட்டர் ஃப்ராஸ்டிங் பிடிக்காதுன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக விப்டு க்ரீம் ஆட் பண்ணி ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம இந்த கேக் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட ஸ்பேச்சுலா இருந்தால் நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு இந்த கேக் மேலே இந்த க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணலாம். கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக சாப்டு ஸ்ட்ராபெரிஸை நம்ம இது மேலே ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராபெரிஸில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். கேக்கு கொஞ்சம் க்ரன்ச்சி ஆக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். நம்மளோட டெலிஷியஸான ஸ்ட்ராபெரி கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கேக்கை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் போட்டு கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த கேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா subscribe to our channel and thanks for watching.